திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுங்கச்சாவடியில் முன்னாள் எம்எல்ஏ நடத்திய போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரவுடிகள் போல நடந்து கொண்ட சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நடந்தது என்ன? நான் என்ன சொல்றேன், விட வேண்டாம், நீ எழுதி குடியான்னு சொல்றேன். எக்ஸ்எம்எல்ஏ விட முடியாது, பரவாயில்ல எழுதி குடியா. நாங்க எவ்வளவு நேரம் வருஷமா இருந்தோம். நீங்க பாத்துக்கிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PV கதிரவன். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய துணைத் தலைவராகவும் உள்ளார். இந்நிலையில் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சியினரின் விழாக்களில் கலந்து கொண்டுவிட்டு சூரங்குறிச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நத்தம் வழியாக அவரது காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வேம்பரளி அருகே உள்ள சுங்கச்சாவடியில் அவரது காரை நிறுத்திய பணியாளர்கள் கட்டணம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர், நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்னை அனுமதியுங்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு பணியாளர்கள், அவ்வாறெல்லாம் அனுமதிக்க முடியாது, பணத்தை கட்டிவிட்டு ஒழுங்காக செல் என்று மிரட்டும் தொனியில் பேசியதாக கூறப்படுகிறது. மீண்டும், நான் ஒரு கட்சியின் தேசிய துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற மரியாதை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டண சலுகை வழங்கப்படாது என உங்களது மேனேஜரிடம் சொல்லி எனக்கு கடிதம் வாங்கி கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார். நான் இரட்டிப்பு பணம் செலுத்தி சுங்கச்சாவடியை கடந்து செல்கிறேன் என கூறியுள்ளார். அதையும் ஏற்க மறுத்த பணியாளர்கள், நீ யாரிடம் வேண்டுமென்றாலும் சொல்லிக்கொள், பணம் கட்டாமல் இங்கிருந்து செல்ல முடியாது என மிரட்டும் தொனியில் பேசி உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவரது காரை சுங்கச்சாவடியின் குறுக்கே நிறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடிக்கு வந்தனர். சுங்கச்சாவடியிலிருந்து வெளியேறும் இடத்தில் கார்களை கொண்டு வந்து நிறுத்தி எந்த வாகனமும் செல்ல முடியாத அளவிற்கு தடையை ஏற்படுத்தி போராட்டத்தை தொடங்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தகாத வார்த்தையில் பேசிய சுங்கச்சாவடி பணியாளர்கள் கோசல பூபதி, மணிகண்டன், அழகர் ஆகிய மூவரையும் விசாரணைக்காக நத்தம் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். முன்னாள் எம்எல்ஏ வேம்பரளி டோல்கேட் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நத்தம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.